வணக்கம் நண்பர்களே. பொதுவா நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு திரைப்படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த திரைப்படத்துல நடித்த நடிகை, அவங்க பயன்படுத்தின ஒரு சேலையோ, ஒரு ஜாக்கெட்டோ, அல்லது ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸோ, அல்லது ஒரு வளையலோ, அத கூட ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி அதை வந்து ஒரு வியாபாரமாக்குவார்கள். இந்த மாரி தான் நதியா வளையல் அப்படிங்கிற ஒரு கட்டத்துல ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. இந்த குஷ்பு பேர்ல குஷ்பு இட்லின்லாம் கொண்டாந்தாங்க. அ ஒவ்வொரு நடிகையும் அவங்க பயன்படுத்துற அந்த சேலைய வச்சுட்டு நயன்தாரா சேலை அது மாதிரி அதில் அந்த ஒரு திரைப்படத்தோட பேரை வச்சுட்டு அந்த திரைப்படத்தோட பேரில் ஒரு சேலை, வேஷ்டி இந்த மாதிரிலாம் வந்து வியாபாரம் பண்ணுறதுங்கிறது ஒரு வழக்கமான ஒரு வியாபார உத்தி. அது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின திரைப்படமாக இருக்கணும். அந்த நடிகையோ அந்த நடிகரோ வந்துட்டு ஒரு சக்ஸஸான ஒரு பெரிய அளவில் அமோக ஆதரவு பெற்றவராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேரில் ஒரு பிராண்டை வச்சு அதை வியாபாரம் பண்ணால் நல்லா சேல்ஸ் ஆகுங்கிறத அது ஒரு வியாபார உத்தியா பயன்படுத்துவாங்க. இதே மாரி இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆப்பரேஷன் சிந்தூர் அது நம்ம இப்ப தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் மேல தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு ஒரு கடுமையான ஒரு நீண்ட யுத்தமா இருக்குமோங்கிற மாரி இருக்குது. எல்லாராலும் இப்ப வந்து பரபரப்பா பேசப்படக்கூடியதா இருக்குது. இப்ப அவங்க பகல்காம்ல தாக்குதல் நடத்துனாங்க. அதுக்கு பதிலடியா நம்ம தாக்குதல் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது வந்து ஒரு போல்டான ஒரு நடவடிக்கையின் ஒரு வெளிப்பாடாக நம்ம பார்க்குறோம். அப்போ இத வந்து ஒரு வியாபாரத்துக்கு பயன்படுத்துறதுக்காக வந்துட்டு, எப்பயுமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போர்லாம் நடந்துச்சுன்னா, கார்கில் யுத்தம் இதெல்லாம் நடந்துச்சுன்னா, அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அத பத்தி ஒரு திரைப்படம் வரும். அல்லது ஒரு வெப் சீரிஸ் ஏதோ ஒண்ணு அது மாரி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த பேர வந்து உரிமை கோர்றது இதெல்லாம் இருக்கும். ஆனா, இங்க பார்த்தீங்கன்னா, யுத்தம் ஆரம்பிச்சு ஒரே நாள் தான் இருக்குது. இப்ப அந்த ஆப்பரேஷன் சிந்தூர்ல வந்துட்டு, அங்க தாக்குதல் நடத்தி 1 நாள் தான் ஆனது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அ 4, 5 நிறுவனங்கள் வந்து அந்த பேருக்கு வந்து விண்ணப்பம் கோரி ட்ரேட்மார்க் எங்களுக்கு தான் அந்த பேர குடுக்கணும் அப்டின்ட்டு வந்துட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க. இதில மெயினா பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி ரிலையன்ஸோட ஜியோ ஸ்டுடியோஸ் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போ வந்துட்டு பெரிய சர்ச்சையா இருக்குது. ஏன்டா ஒரு பெரிய ஒரு யுத்தம் வந்துட்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. மக்கள்லாம் ஒரு பரபரப்பா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அரசாங்கம் பரபரப்பா இருக்கு. ஆனா, இதையும் நீ வந்து வியாபாரத்துக்கு பயன்படுத்தணும்னு நெனைக்கிற. அதுவும் அந்த யுத்தம் ஆரம்பிச்ச நேரத்திலே வந்து நீ அந்த வியாபார புத்திய காட்டுறியேடா! உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? எல்லா இதுலயும் வந்து நீ வியாபாரமா பார்க்குறியா? அப்படிங்கிற மாரி நெறைய விமர்சனங்கள் வந்துருச்சு. உடனே என்னன்னு பார்த்தா, அவங்க தரப்புல வந்துட்டு, "இல்ல, இல்ல எங்க இதுல இந்த ஒரு ஜூனியர் ஒருத்தர் அவர் தவறுதலா வந்துட்டு விண்ணப்பிச்சுட்டாரு. எங்களுக்கு தெரியாம பண்ணிட்டாரு. நாங்க வந்து வாபஸ் வாங்கிறோம்" அப்படின்ட்டு அத வந்து திரும்ப வாங்கியிருக்காங்க. அதனால எல்லாத்தையும் நீங்க வியாபாரமா பார்க்காதீங்க கார்ப்பரேட் நிறுவனங்களே. சரிங்களா? இது மக்களின் உயிர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதில வந்து நீங்க வியாபாரமா பார்க்காதீங்க. அத சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.